முதலாவதாக நாம் அழைக்க இருப்பது ரித்விக் பிரசாந்த். தமிழே, உன் பேரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன். நதியாக கலப்புக்கும் நீயே, கடலாகி நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாயாற்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு முதல் வணக்கம். அவையோருக்கும் என் வணக்கம். அன்பே சிறந்த பண்பு, அன்பே சிறந்த அணிகலன், அதுவே என் தலைப்பு. அன்புடையார் எல்லாம் உடையார் என்கிறான் என் பேராசான். அன்பு கொண்டோருக்கு நாட்டின் அடையாளமோ, மொழி பாகுபாடோ, இனப்பற்றோ, சாதியோ, வர்ணமோ வேறுபாடுகள் கிடையாது. பாகுபாடு அறியாமனம் கொண்டோரே அன்பு உள்ளம் கொண்டோர். பிறருக்காகவே வாழ்பவர், நாட்டில் பெரிய தலைவர், உத்தமர், சான்றோர். தோற்றமோ சிற்சில, அவர்களின் மூலம் மாற்றமோ பரப்பல. அன்பு தூய்மையானது, உயர்வானது, உண்மையானது, உயிர்த்துவம் மிக்கது, மென்மையானது. மக்களா வேறுபடுத்துவது அன்பே, அடைத்து வைக்க முடியாதது அன்பு. அன்பு இல்லாதவருடைய உடம்பு வெறும் எலும்பு தோல் போர்த்தி இருக்கின்ற வெற்றுடம்பாம். அன்பின் வழியது உயிர்நிலை அக்ரிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்ற குரல் இக்கருத்தை எடுத்து கூறும். கோவிலுக்கு பலமுறை சென்று வழிபடலாம், காவியுடை அணிந்து ஞானி போல் வேஷம் போடலாம். இதெல்லாம் வீண் என்கிறது தமிழர் அறம். அன்பே சிவத்தோடு இணைவதற்கு வழியாகும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் அருள்மிகு வள்ளலார். அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே என திருவாசகம் தித்திக்க வைக்கிறது. சுடர் வேறு, வெப்பம் வேறா? அன்பு வேறு, சிவம் வேறா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்கிறார் திருமூலர். என் சகத்தோழர்களுக்கு என் விண்ணப்பம் இதோ பாரதிதாசன் சொற்களில். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களே, அணிந்து கொள்ளுன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. இப்படிக்கு ரித்விக் பிரசாந்த். நன்றி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது ஓவியா தனராஜ் ஜெயந்தி. நியூஜெர்சி மாகாணத்திலிருந்து 4ஆம் வகுப்பு படிக்கும் ஓவியா தனராஜ் ஜெயந்தி என்னும் நான் பெற்றெடுத்த தாயையும் தத்தெடுத்த தமிழையும் இமயமாய் வீற்றிருக்கும் நடுவர்களையும் இதயமாயிருக்கும் அவையோரையும் வணங்கி இந்த கொங்கு தமிழச்சியின் சொல்வீச்சை தொடங்குகிறேன். எனது கனவு, இதுதான் என் தலைப்பு. முதல்ல கனவுனா என்ன? நீங்கள் தூங்கும் போது வர்றது கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு. வரலாற்று திரும்பி பார்த்தோன்னா எல்லா சாதனைகளுக்கு பின்னாடி ஒரு கனவு இருக்குது. ஆனால் நான் இப்போது எந்த ஒரு சாதனையாளரோட கனவை பற்றியும் பேச போகிறதில்ல. மாணவர்களின் எதிர்காலத்தையும் நம் நாட்டையும் வளமாக்கும் என்னோட கனவை பற்றி தான் பேச போகிறேன். நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கும் மாதா பிதா வரிசையிலே அடுத்து வரும் குருவாகவும் சிறந்த ஆசிரியராகவும் வருவதே எனது கனவு. யார் வேணாலும் மருத்துவர், பொறியாளர், காவலர், அரசியல் தலைவர், இப்படி என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியரால் மட்டும்தான் இவங்களை எல்லாரையும் உருவாக்க முடியும். அதனால தான் ஒரு ஆசிரியர் ஆகணுங்கிற கனவை என்னுள்ள விதைத்தேன். எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆசிரியராக வர இப்போவே என்னுடைய ஆசிரியர்களையும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களையும் கூர்ந்து கவனித்து அவங்கக்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வரேன். அதே போல் எல்லா மாணவர்களோடு நல்லா பழகி அவங்க ஆசிரியரிடமிருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன குறைகள் இருக்குது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா இறுதியில் மாணவர்கள் தானே என்கிட்ட வந்து படிக்க போகிறாங்க. அதனால அவங்களோட கருத்தும் ரொம்ப முக்கியம்.
நான் பாடம் சொல்லி கொடுக்கும்போது எவ்வளவு ஆர்வமாக கற்றுக்க வைக்க முடியுமோ அதுக்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். இப்படி செய்யும்போது அந்த மாணவன் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற்றால் நான் அந்த இடத்தில் ஒரு ஆசிரியராக மனநிறைவும் வெற்றியும் அடைவேன். நடுவர்களின் அனுமதியோடு நடுவர்களையும் பெற்றோரையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உங்கள் அப்பா அம்மா, அதாவது என்னோட தாத்தா பாட்டி, ஆசிரியர்கிட்ட இது சொன்னாதான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நானே சொல்கிறேன். கண்ணையும் காதையும் மட்டும் விட்டுட்டு தோலை உரிங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. பெற்ற குழந்தைகளை எத்தனையோ அப்பா அம்மா அடிக்க கூட மாட்டாங்க. ஆனால் உங்கள் காலத்தில் ஆசிரியர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஆசிரியரை நம்பி நம்ம குழந்தைகளை நமக்கு அப்புறம் அவங்க மட்டும்தான் நல்வழிப்படுத்த முடியும்னு நினச்சாங்க. அதுக்கு ஒரு சொலவடை கூட சொன்னாங்க, அடியாத மாடு படியாதுன்னு. இப்படி எல்லாம் படிச்சனால தான் நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. ஆசிரியர் மாணவர்கள் மேலே கையை வச்சா அடுத்த நிமிடம் ஆசிரியர் ஐயா உள்ளதாக இருப்பார். அந்த காலகட்டத்தில் அடி அது சரியாக இருந்தது. ஆனால் இப்போ தட்டி கொடுக்காத மாடு படியாது. அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறி குழந்தைகளை நல்வழிப்படுத்த புதிய யுக்திகளை கையாள வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு ஆசிரியரின் வெற்றி மாணவர்களை படிக்க வைக்கிறது மட்டுமல்ல, அவங்கள ஒரு சுய ஒழுக்கமுள்ள மனிதனாகவும் நம் சமுதாயத்தின் தூண்களாகவும் மாற்றுவதே உண்மையான வெற்றி. புதுமை பெண் கண்ட பாரதியின் கனவு பாரதி மறைந்தாலும் நிலைத்து நின்று என் போல் சிறு பெண்களும் மேடை கண்டுள்ளனர். தந்தை பெரியார் கண்ட சாதி மத பேதம் இல்லாத சமூக கனவு பழித்து நாம் எல்லாம் ஒன்று கூடி உள்ளோம். நம் தமிழ்நாட்டில் உள்ள ரவிச்சந்திரன் என்ற 55 வயது கண் தெரியாத பெரியவர் அரசு தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று கனவு நிறைவேற எதுவும் தடையில்லை என்று நிரூபித்தார். இந்தியாவிற்கான வழி என்னவென்று தெரியாமல் சீனாவிலிருந்து பல விமர்சனங்களுடன் 17 வருட பயணத்தின் மூலம் இந்தியாவிற்கு வந்தடைந்தார் யுவான் ஸ்வாங். இதன் மூலம் எந்த விமர்சனமும் கனவு நிறைவேற தடையில்லை என்று உறுதி செய்தார். மட்டை பந்தாட்டு வீரர் கபில் தேவ் இந்தியாவிற்கான உலக கோப்பை வாங்கி தரும்போது அதை கண்ட சச்சின் டெண்டுல்கர், நானும் இந்தியாவிற்கான உலக கோப்பை வாங்கி தருவேன் என்று கூறி வாங்கியும் தந்தார். இவர்களெல்லாம் உழைத்தது போல் நாமும் உழைத்தால் நிச்சயம் நம்மாலும் கனவை நிறைவேற்ற முடியும். கனவு ஜெயிக்கணும்னா பொறுப்பு, தன்னம்பிக்கை, மன உறுதி, விடாமுயற்சி எல்லாம் கண்டிப்பாக வேணும். கனவு காண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன், அந்த கனவை அடையாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த கனவை அடைய எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு. நல்லா படிக்கிற மாணவர்களை மட்டும் படிக்க வைக்கிறது ஆசிரியரோட வேலை இல்லை. நல்லா படிக்காத மாணவர்களையும் படிக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. நான் இப்போ வெற்றிங்கிற கதவோட சாவியை தேடி போகிறேன். அந்த சாவி என் கையில் கிடைக்கும்போது அந்த கதவை திறக்காமல் இருக்க மாட்டேன். நாம் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி எல்லோரும் கனவு காணுங்கள், கனவு மட்டும் காணாமல் கனவு மெய்ப்பட அதை நோக்கி போங்க. நானும் போகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான தரவுகள், மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது சாதனா. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் சாதனா அழகுமயில் சாத்தப்பன். நான் நியூயார்க் தமிழ் கல்விக் கழகத்தில் நிலை 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தமான, என் மனதிற்கு நெருக்கமான தலைப்பு, எனது கனவு. அதற்கு முதலில் எது கனவு, ஏன் கனவு காண வேண்டும், எவ்வாறு கனவு காண வேண்டும் என்று ஆராய வேண்டும். எது கனவு? கனவு என்பது ஒரு சிந்தனை மட்டுமல்ல, அது ஒரு சக்தி. அது நம்மை தினமும் எழுந்த நிற்க தூண்டும் உந்து சக்தி. ஒரு சிறிய விதை பெரிய மரமாக வளர்வது போல ஒரு சிறிய கனவும் பெரிய சாதனையாக மாறும். இன்று பலரும் தங்களின் சிறிய ஆசைகளை கனவு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கனவுக்கும் ஆசைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது வெறும் ஆசை. இதை நான் விளைப்பால் அடைய வேண்டும் என்று உறுதி கொள்வதுதான் கனவு. ஏன் கனவு காண வேண்டும்? ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியம்தான் அவன் வாழ்க்கையின் திசையே தீர்மானிக்கிறது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை நடுக்கடலில் திசை தெரியாமல் தத்தளிக்கும் சுக்கான் இல்லாத கப்பல் போன்றது. மேலும் கனவு நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ள சமூகத்தையும் உயர்த்த வேண்டும். நம் கனவுகள் வெறும் சுயநலமாக இல்லாமல் நம் திறமைக்கேற்றதாகவும் அதே சமயம் சமூகத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும்.
எவ்வாறு கனவு காண வேண்டும்? மகாகவி பாரதியார் அன்றே பாடினார், வான் எழப்போம் கடல் மீன் எழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம். பாரதி காட்டிய உயர்ந்த இலக்குகளை நாமும் கொள்ள வேண்டும். தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று நம் இலக்கினைய நமக்கு வழிகாட்டியாயிருந்தவர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் வாழ்க்கை முழுவதும் கனவுகளுக்காக உழைத்தவர். ஒன்றல்ல இரண்டல்ல காணலாம் ஏராளம். கனவுகளுக்கா பஞ்சம்? அவை மெய்ப்படதான் தேவை கொஞ்சம் உழைப்பும் அர்ப்பணிப்பும். எண்ணற்ற கனவுகள் இருந்தாலும் என் மனமெல்லாம் உருகி உழைத்திட வேண்டும் என்ற ஒரே கனவு, உலகமெல்லாம் தமிழ் மொழி பரவ செய்தல் வேண்டும். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, ஒரு அடையாளம், ஒரு பெருமை. நான் ஒரு தமிழச்சியாய் பிறந்ததாலா, அல்லது தமிழை உயிர் மூச்சாக படித்ததாலா, அல்லது தமிழின் சுவை எனக்கு பிடித்ததாலா, ஏன் என்று தெரியவில்லை இந்த தீராத மோகம். என் தமிழின் பெருமை உலகெங்கும் ஒலிக்க வேண்டும் என்பதே என் லட்சியம். என் லட்சிய நோக்கத்தின் பயண வடிவம் இதோ. இணைய வழியில் தமிழை கற்ற நான் என் வருங்காலத்தில் இதே வழியில் தமிழை உலகெங்கும் பயிலும் அனைவருக்கும் என்னால் முடிந்தவற்றை சிறப்பாக கற்பிப்பதற்கு என்னை தயார்படுத்துவேன். உலகெங்கிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் தமிழ் இருக்கைகள் அமைக்க முயற்சி செய்வேன். தமிழில் உள்ள தொன்மையான இலக்கிய இலக்கண நூல்களையும் அதன் மாற்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களையும் பட்டியலிட்டு எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக பயனடைய வழிவகை செய்ய முயற்சிப்பேன். மேலும் தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்களுடன் சேர்ந்து மொழி மாற்றம் அடையாத தமிழ் நூல்களை மொழி மாற்றம் செய்ய முயற்சிப்பேன். நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை உலகச் சந்தைக்கு கொண்டு செல்லும் மின்வணிகத்தில் தமிழ் தயாரிப்புகளை முன்னிறுத்திடவும், அதற்கு தேவையான தமிழ் இணையதளங்களை மேம்படுத்துவதோடு இன்றுள்ள தமிழ் மென்பொருட்களின் தரத்தை உயர்த்திடவும் உதவுவேன். தமிழ் ஓலைச்சுவடுகளில் உள்ள இலக்கியங்கள் மற்றும் பண்டைய கல்வெட்டுகளை மின்னாக்கம் செய்து அவற்றின் தொன்மையை காத்திட செய்வேன். இப்போதற்கு தமிழ் பேசும் மற்றும் எழுதும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை மேம்படுத்துவதோடு பல புதிய கருவிகளையும் உருவாக்குவேன். இவ்வாறு என்னாலான முயற்சிகளை செய்து யாதும் தமிழ்நாடே யாவரும் தமிழரே என்ற நிலையை ஏற்படுத்தி உலகெங்கும் தமிழ் என்ற என் கனவை நிறைவேற்றுவேன். அந்த இறைவனின் அருளோடு வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். வெரி நைஸ். நல்லா பேசியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்ன தரவுகள்லாம். நல்லா அந்த உச்சரிப்பும் அழகாக இருந்தது. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது வான் ராஜசேகரன். சினத்தவர் முதிக்கும், பகைத்தவர் குதிக்கும், செகுத்தவர் உயிர்க்குஞ் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நிறுத்தென அறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசி கருவருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும், புறப்பையும் மிதிக்கும், நிறைப்புகழ் உரைக்கு செயல் தாராய். தமிழே எனக்கு செயல் தாராய். முதலில் சபை வணக்கம், வீர வணக்கம், வெற்றி வணக்கம், செந்தமிழ் வணக்கம், செவ்வணக்கம். யாருக்கு? ஆன்றோருக்கும் பெற்றோருக்கும் அவையில் வீற்றிருக்கும் எம் தோழர்களுக்குமா? அவர்களுக்கும் தான். ஈழம் முதல் பாலஸ்டைன் வரை, யுக்ரைன் முதல் ஈரான் வரை, பெரியவர்களின் சண்டையில் இன்னுயிரை ஈன்ற அனைத்து குழந்தைகளுக்கு பேரவையின் சார்பாக வீர வணக்கம், வெற்றி வணக்கம் கூறுவோம். செந்தமிழ் வணக்கம், செவ்வணக்கம். என் கனவு என்ன என்பதனை பற்றி பேச போகிறேன். போர் வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், எரி குண்டு வேண்டவே வேண்டாம், நோ ஃபயர் ஜோன் வேண்டாம், பங்கர் வேண்டாம், தாக்குதல் சைரன் வேண்டாம், இடிந்த பள்ளிக்கூடம் வேண்டாம், எரிந்த கூரை வீடு வேண்டாம், ரசாயன ஆயுதம் வேண்டாம், இன்னொரு முறை அறிவால் மூலம் அறுவை சிகிச்சை வேண்டவே வேண்டவே வேண்டாம். என் கனவு என்ன வேண்டும் என்பதனையும் பற்றி பேச போகிறேன். அனைத்து குட்டி குழந்தைகளுக்கு விளையாடு திடல் வேண்டும், உணவு வேண்டும், உணவு ஊட்டிவிட அம்மா வேண்டும், ஊக்கம் தர அப்பா உயிருடன் வேண்டும், அவர்களுக்கு கையும் காலும் வேண்டும், கண் பார்வை கண்டிப்பாக வேண்டும், சண்டை போட அக்காக்கள் வேண்டும், விளையாட வேண்டும், இன்னொருவர் அணியாத புது துணி வேண்டும், ஓட்டை இல்லாமல் சாக்ஸ் வேண்டும், தேயாத காலணி வேண்டும், துப்பாக்கி பயம் இல்லாமல் பேருந்தில் பாப்கார்ன் சாப்பிட வேண்டும், வீட்டுக்குள்ள கழிவறைகள் வேண்டும், வேண்டும் போது தண்ணி குடிக்க வேண்டும்,
ஊருக்குள்ள நிறைய கடைகள் இருக்க வேண்டும். அ ஆ இ ஈ படிக்க ஆசிரியர் வேண்டும். அமைதி வழியில் நாமக்கல் கவிஞரின் பாடலில் என் பேச்சினை முடித்துக் கொள்கிறேன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே. உண்டி அண்டி குண்டு விட்டின் உயிர் பரத்தல் இன்றியே. மண்டலத்தில் கண்டிலாம சண்டை ஒன்று புதுமையே. குதிரை இல்லை யானும் இல்லை கொள்ளும் ஆசை இல்லையே. எதிரி என்று யாரும் இல்லை எற்றும் ஆசை இல்லைதாய். கோபம் இல்லை தாபம் இல்லை சாபம் கூறல் இல்லையே. பாவமான செய்கை ஒன்றும் பண்ணும் ஆசையின்றியே. கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. எனக்கு பேச வாய்ப்பு அளித்த பேரவைக்கு நன்றி வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. பேசிக்காக நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு தனி மனிதனுக்கு என்னென்னலாம் வேணும், எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கீர்த்தனா சீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தமிழுக்கு வணக்கம். என் பெயர் கீர்த்தனா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனது கனவு. என் வாய்மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் என் தாய்மொழி என்றென்றும் தமிழேயாகும் என கூறி என் பேச்சை துவங்குகிறேன். உலக புகழ் பெற்ற அமைதி தூதர் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று முழங்கினார். அதே போல இந்த 9 வயது சிறுமிக்கும் ஒரு கனவு இருக்கிறது. எனது கனவு அமைதியான அழகான உலகம். யாதும் ஊரே யாவரும் கேளர் என்று அன்றே சொன்னார் கணியன் பூங்கொன்றனார். ஆனால் இன்றைய நிலைமையை நினச்சி பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிறது. நாம் எல்லைகளாலும் மதங்களாலும் நிறங்களாலும் பிரிந்து கிடக்கிறோம். சமீபத்தில் வெளியான உலக அமைதி குறியீடு அறிக்கையின்படி உலகத்தில் சண்டைகளும் போர்களும் அதிகமாயிட்டிருக்கு. உலக அமைதி ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 5க்கு மேற்பட்ட பெரிய போர்களும் 100க்கு மேற்பட்ட ஆயுத சண்டைகளும் நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. சமீபத்தில் முடிவுக்கு வந்த 3 நாடுகளுக்கு இடையே நடந்த போரில் 1000க்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த போரோடு மொத்த செலவு $80 பில்லியன் சொல்கிறாங்க. இந்த பணத்தை வச்சு வறுமையில் வார 40 லட்சம் மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவு கொடுக்க முடியும். இதை உலக தலைவர்கள் உணர வேண்டும். உலகத்துக்கு அமைதி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை பாதுகாப்பும் முக்கியம். மனிதர்கள் இயற்கையோட ஒரு பகுதி தான், இயற்கையோடு முதலாளிகள் கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் காடுகளை அழிப்பதும் ஆறுகளை மாசுபடுத்துவதும் நெகிழி குப்பைகளை கொட்டுவதும் நம்மை நாமே அழித்து கொள்வதற்கு சமம். ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு ஒரு மின்னஞ்சலை தயாரித்து கொடுக்க 1/2 லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. ஏஐ கடுக்கு தண்ணி தேவை, ஏன்னா தரவு மையத்தின் வெப்பத்தை குறைக்க அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி நீர் மாசுபாடு மற்றும் சுகாதார பிரச்சனைகளால் ஒவ்வொரு நிமிடத்திற்கு 2 பேர் சாகுறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் அது சுற்றுச்சூழலையும் இயற்கையையும் பாதிக்காமல் இருக்கணும். என்னுடைய இந்த கனவை நிறைவேற்ற நாம் எல்லோரும் அன்பாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். நெகிழி பயன்பாடுகளை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நிறைய மரங்களை வளர்க்க வேண்டும். இதை மற்றவருக்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தேவையான தீர்வுகளை கண்டறிய வேண்டும்.
மிக முக்கியமாக தலைவர்களும் ஆட்சியாளர்களும் தேவையான சட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும். கடுமையான சட்டங்களால் அமைதியையும் இருக்கையும் பாதுகாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எனவே நான் வளர்ந்து பெரியவரானதும் ஒரு ஆளுநராகவோ இல்லைன்னா அதிபராகவோ ஆக முயற்சி செய்வேன். நான் ஒரு அதிபராக ஆனால் உலக அமைதிக்கும் இயற்கை பாதுகாப்புக்கும் தேவையான சட்ட திட்டங்களை கொண்டு வருவேன். இதை மற்ற நாடுகளும் பின்பற்ற கடுமையாக முயற்சி செய்வேன். பேசா பொருளே பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தே கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் என்னமே தேர்ந்தே இன்பமுற்ற அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செயல் வேண்டும் தேவதேவா என்ற மகாகவி பாரதியின் கனவை என்னுடைய கனவாக்கி வாழ விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. அதிபரானா உலக அமைதிக்காக அவங்க வந்து நிறைய செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உலக அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற ஒரு அதிபர் யார் தெரியுமா? யாராவது சொல்கிறீங்களா? பராக் ஒபாமா. இன்னொருத்தர் இருக்கார், நெல்சன் மண்டேலா. 2 பேர் இல்லையா? ஓகே, ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. நிறைய தரவுகள் அழகாக சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது வர்ஷிதா சக்திவேல். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த செந்தமிழே, உன் புகழ் திக்கட்டும் பரவட்டும். என் தமிழ் தாய்க்கு முத்தான முதற்கண் வணக்கம். அவை நடுவர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று திருவள்ளுவரின் வாக்கை உணர்ந்து புத்தகங்கள் நம் நண்பர்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். என் பெயர் வர்ஷிதா. நண்பர்கள் என்றால் யார்? விட்டு கொடுப்பதும் கடைசி வரை விட்டு விடாமல் இருப்பதும், தட்டி கொடுப்பதும் தவறினால் தட்டி கேட்பதும் நல்ல நண்பனின் குணங்கள். இது நல்ல நூல்களிற்கும் பொருந்தும். ஒரு நாள் போட்டியில் வெற்றிய நூலிழையில் தவறவிட்டு சோர்வமாக புத்தகத்தை தலைகுனிந்து படித்தேன். அதில் 1000 தடவை தோல்வியடைந்து முயற்சியை விடாத தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி படித்தேன். என் தலை நிமிர்ந்தது. இதை ஏன் இல்லை ஜெயந்தா அவர்கள்? புத்தகங்களை மேலிருந்து கீழாக படிக்கிறோம், ஆனால் அவை கீழிருந்து மேலாக உயர்த்துகிறது என்றார். மற்றொரு நாள் நண்பனிடம் கோபமாக பேசிவிட்டேன். கோபத்தில் எங்கே செல்வது என்று தெரியவில்லை. உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல விரும்புகிறாயா? நூலகத்திற்கு செல் இந்த டெஸ்கிராப்டின் வார்த்தைகள் நினைவு வர நூலகத்திற்கு சென்றேன். அங்கே திருக்குறள் புத்தகத்தில் தீயினால் சுட்ட புண் உள்ளாறுமாறாதே நாவினால் சுட்டபடி என்ற குறளை படித்தேன். அன்று வார்த்தைகளும் காயப்படுத்தும் என்பதை உணர்ந்து என் நண்பனிடம் மன்னிப்பை கேட்டேன். ஐயா, என்னிடம் தன்னம்பிக்கை ஊட்டி என் தவறுகள் அனைத்தையும் திருத்தும் நல்ல நண்பன் புத்தகங்கள். மூலிகை மரங்களாய் செய்யப்பட்டனவோ என்னவோ புத்தகங்கள் அனைத்து காயங்களையும் ஆற்றி விடுகின்றன. நண்பர்களைப் போல புத்தகங்களிற்கும் நிறைய சிறப்புகள் உண்டு. புண்பட்ட மனதையும் பண்படுத்தும், காயப்பட்ட மனதிற்கு ஆறுதல் கூறும். ஒரு நல்ல நூல் என்பது 100 ஆசிரியர்களுக்கு சமமாகும். அதனால்தான் ஔவையார் நூல் பழக்கல் என்றார். வள்ளுவரும் கேடில் வீழ்ச்சலும் கல்வி என்கிறார். பணம் இருந்தால் தொலைந்து விடலாம், பொருள் இருந்தால் அழிந்து விடலாம், ஆனால் புத்தகங்கள் தரும் கல்வி இடு கண்களையும் நட்பாய் நம்ம கூடவே இருக்கும். கடற்கரையில் செய்தித்தாள் விற்ற சிறுவனை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாற்றியது யார்? அவரின் நண்பன் புத்தகங்கள். அதனால்தான் திரு அப்துல் கலாம் அவர்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கின்றன என்றார். புரட்சியின் நாயகன் சேகுவாரே உருப்படி மேலே சென்று எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகிறதோ அங்கே விரைவில் நல்ல மனிதர்கள் எரிக்கப்படுவார்கள் என்று நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கின்றார். இன்றைய சூழலில் புத்தகம் படிக்கும் பழக்கமும் நண்பனோடு பழகும் வழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. அதை நாம் மாற்ற வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றார் உலக நீதி ஆசிரியர். போதும் என்று நொந்து போய் புதிய வாழ்க்கையை தேடுகிறீர்களா? நண்பனாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்குங்கள். நூலேனி மேலே ஏற்றிடும் எனில் நூலும் ஏனிதானே. ஐயா, நூலும் நண்பனைப் போல உடனிருந்து மேலே ஏற்றும் ஏனிதானே. நூல்களை வாசித்தால் நூலேயில் உயிர் தப்பலாம். இவை அனைத்தும் நட்பிற்கு இலக்கணமாகும். புத்தகங்கள் வரும் காகிதங்களாய் ஆனவை அல்ல, அட்டையிட்ட அமிர்தம், எவரோ இருந்த தவம். அதனால் தான் நான் சொல்கிறேன்,
புத்தகம் நம் நண்பனாம், புதுமைகள் பல சொல்வானாம், சித்தத்தை செம்மைப்படுத்தி சிகரத்தை தொட வைப்பானாம், தோளோடு தோள் நிற்பானாம், தோல்வியிலும் துணை வருவானாம், நாளோடு நாள் பழகினாம், நம்மையும் நல்லோர் ஆக்குவானாம். ஆகவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது போல நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்தால் நாம் தலைமுறையே மாற்றலாம். புத்தகங்களை நாம் திறந்தால் அவை நம் எதிர்காலத்தை திறக்க உதவும் நல்ல நண்பர்களாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. புத்தகங்கள் என்ன தேவைகள், புத்தகத்தை படித்தா என்ன ஆகும் அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது யோனா சரவணகுமார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கு என் இனிய வணக்கம். என் பேர் யோனா, 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் வயது 9. இன்று நான் பேச போகும் தலைப்பு அன்பே சிறந்த அறம். அன்பு என்ற வார்த்தையை கேட்டவுடன் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது நம் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சகோதரர்கள், நண்பர்கள். ஆனால் அன்பு என்பது அதைவிட பெரியது. அன்பு வெறும் உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு செயல். ஒருவரை கவனிப்பது அன்பு, ஒருவருக்கு உதவுவது அன்பு, தவறு செய்தவரை மன்னிப்பது அன்பு, துன்பத்தில் இருப்பவருடன் நின்று துணை கொடுப்பது அன்பு. திருவள்ளுவர் அன்பின் பெருமையை மிக அழகாக சொல்கிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை பூட்டி வைக்க முடியாது. உண்மையான அன்பு ஒருவர் உள்ளத்தில் இருந்தால் அது நம் செயலில் வெளிப்படும். பிறர் துன்பப்படும் போது நம் கண்கள் கலங்கினால் அதுவே அன்பின் அடையாளம். வாழ்க்கையில் உண்மை, துணிவு, ஒழுக்கம், கருணை போன்ற நல்ல பண்புகள் உள்ளன. ஆனால் இந்த நல்ல பண்புகளுக்கு வேர் அன்புதான். அன்பு இல்லாத அறிவு சில நேரம் சுயநலமாக மாறிவிடும். அன்பு இல்லாத உண்மை சில நேரம் கடுமையாக மாறிவிடும். ஆனால் அன்பு இருந்தால் ஒவ்வொரு நல்ல குணமும் அழகாக மாறிவிடும். இன்று நாம் உலகத்தை பார்த்தால் அன்பு எவ்வளவு தேவை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். பல குழந்தைகள் பள்ளிக்கு பாதுகாப்பாக செல்ல முடியாமல் இருக்கின்றனர். பலர் உணவு, குடிநீர், மருந்து, அமைதி இவற்றுக்காக காத்திருக்கின்றனர். போர் நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. அன்பு மறைந்தால் உலகம் வலிக்கும். அன்பு நமக்கு இன்னொரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. அன்பு திரும்பி வந்தால் உலகம் மீண்டும் மலரும். கணியன் பூங்கின்றனார் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எந்த ஊரே நம் ஊரே, எல்லோரும் நம் உறவினர்களே. இந்த எண்ணம் இருந்தால் போர் குறையும், பகை குறையும், மனிதம் வளரும். வள்ளலார் கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறினார். ஒரு பயிர் வாடினாலும் மனம் வருந்தும் அளவுக்கு கருணை வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவ வேண்டும். கோபத்திற்கு பதிலாக அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்பு என்பது நம் வாழும் வாழ்க்கை. சமூக வலைதளங்களில் அன்பும் மரியாதையும் பகிர்வோம். நல்ல வார்த்தைகள் இணையத்தை இனிமையாக்கும். நன்றி, வணக்கம். பெரும் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற அந்த அன்பு தான் இல்லையா? உலகம் ஃபுல்லாக அன்பு தேவைப்படுது. அன்பு வந்து இருமாப்பாயிராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு ரொம்ப நிலைச்சிருக்கும் எப்பவுமே. அன்பு தான் நம்ம எல்லாருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த டாபிக் எடுத்து நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னொரு முறை கைத்தட்டுங்க அவருக்கு. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது நாவலவன் தினேஷ்குமார்.
வணக்கம், என் பெயர் நாவலன் தினேஷ்குமார். தமிழ் தாயின் தாழ் பணிந்து பால் போற்றும் தமிழால் அன்பே சிறந்த பண்பு என்று பேச வந்துள்ளேன். எது அன்பு? அன்பு என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஓர் உணர்வு. பண்பென்றால் என்ன? இதற்கு கலித்தொகையின் ஒரு பாடலில் பண்பென பணகிறது, பாடிலிருந்து ஒழுகுதல் என்கிறது. இதன் பொருள் எல்லா மனிதர்களையும் புரிந்து அனுசரித்து வாழ்வதை பண்பென கூறுகின்றது. இந்த உலகம் பல தீமைகளையும் பல கெட்ட மனிதர்களையும் கொண்டிருந்தாலும் எவ்வாறு இன்றும் இயங்குகிறது? அதற்கு அன்பு என்ற சிறந்த பண்பை காரணம் என பண்புடையார் பட்டுண்ட உலகம் அது என்றேல் மண்புக்க மாய்வது மண் என வள்ளுவர் கூறுகிறார். அன்பு அடையாளத்தை கொடுக்கும், அன்பு அனைத்தையும் வெல்லும், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் மன்னிக்கும். சிறையில் தண்ணீர் கேட்ட மண்டிலான் தலையில் சிறுநீர் கழித்த காவலரை கூத சமாசனம் சமபூஷணம் செய்ய வைத்தது இந்த அன்பை. ஆம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் மன்னிக்கும், அன்பு அடையாளத்தை கொடுக்கும், அன்பு அனைத்தையும் வெல்லும், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் மன்னிக்கும். அன்பிற்கு உரைகள் தெரியாது, அன்பிற்கு நிறைகள் தெரியாது, அன்பிற்கு வெறி எந்த பண்பிற்கும் கிடையாது. இதனால் தான் அல்பேனியாவில் பிறந்த அன்னை தெரேசாவை உலகமே புனிதர் என அழைத்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. வெரி க்யூட். குட் ப்ரெசன்டேஷன். குழந்தைகள் சில நேரத்தில் அந்த தடைகள் வரும், ஆனால் அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்கள்ல, அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் நான். ஏன்னா நம்மளே பெரியவர்களே வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு அந்த டாப்பிக்லேருந்து எடுத்து பேசுகிறது ரொம்ப கடினம். அது தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸ்டேஜ் ஃபியர்ன்றது அப்படியே தெரியாது. அங்கே இருக்கிறவரை நான் அமைதியாக இருக்கும். இங்கே வந்து இன்னொரு முறை கைத்தட்டுங்க அந்த குழந்தைக்கு. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பயணிங்க. அடுத்த வருஷமும் வாங்க, சரிங்களா? நீங்கள் முயற்சி செய்கிறது தான் நம்ம எப்போவுமே முக்கியம். வருஷத்துக்கு ஒரு முறை தான், அது ஒரு 3 மாதம் பயிற்சி கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து அந்த டாபிக் கொடுத்து அதற்கான புத்தகங்களை செலக்ட் பண்ணி படிக்க வைக்கின்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. மகிழ்ச்சி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது சாய் கைலாஷ். பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து இன்று என் பேச்சில் அனைவருக்கும் அளிக்கப் போகிறேன் நல்லதொரு விருந்து. ஏன் தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்தான் தெரியுமா? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதனின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது மனதில் உள்ள கிழிசல்களை தைக்க உதவும். இதனால் தான் புத்தகத்திற்கு நூல் என்ற பெயர் வந்தது. புத்தகங்கள் என்பவை வெறும் காகித கட்டுகள் அல்ல, அவை பேசும் உயிரினங்கள். இந்த மேடையில் புத்தகங்கள் நம் நண்பர்கள் என்ற தலைப்பில் எனது கருத்துக்களை பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய் கைலாஷ். ஒரு நல்ல நண்பர் நமக்கு வழிகாட்டுவார், நம் தவறுகளை திருத்துவார், கஷ்டமான நேரங்களில் நம்முடன் இருப்பார். அதுபோலவே புத்தகங்களும் நம் வாழ்க்கையில் சிறந்த நண்பர்களாக விளங்குகின்றன. புத்தகங்கள் அறிவின் பொக்கிஷமாகும். நாம் பள்ளியில் கற்கின்ற பாடங்களை தாண்டி உலகத்தை பற்றி புதிய விஷயங்களை கற்க புத்தகங்கள் உதவுகின்றன. அறிவியல், வரலாறு, இலக்கியம், விளையாட்டு, இயற்கை என்று எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதை பற்றி புதிய விஷயங்களை கற்க புத்தகங்கள் உதவுகின்றன. புத்தகங்கள் நம் கற்பனை திறனை வளர்க்கின்றன. நாம் ஒரு கதையை படிக்கும் பொழுது அதன் கதாபாத்திரங்களுடன் பயணம் செய்கிறோம். அவர்கள் சந்திக்கும் சவால்களையும் வெற்றிகளையும் நாம் அனுபவிக்கிறோம். இதனால் நம் சிந்தனை திறனும் படைப்பாற்றலும் அதிகரிக்கின்றன. மேலும் புத்தகங்கள் நமக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கின்றன.
நேர்மை, ஒழுக்கம், அன்பு, கருணை, பொறுமை என்று பல நல்ல குணங்களை பல நல்ல கதைகள் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மகாத்மா காந்தி, பாரதியார் மற்றும் அம்பேத்கர் போன்ற தலை சிறந்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளும் நமக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்கின்றன. இன்றைய காலத்தில் நாம் அதிக நேரத்தை கைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் தான் செலவிடுகிறோம். ஆனால் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் நம்மை கவனமாக சிந்திக்கவும், மொழித்திறனை அதிகரிக்கவும், மன அமைதியை பெறவும் உதவுகிறது. எனவே தினமும் சிறிது நேரமாவது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை உருவாக்குகின்றன, நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை உருவாக்குகின்றன, நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்குகின்றன என்று கூறியுள்ளார். மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களின் கற்பனை திறனை வளர்க்க ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் அவசியம் என்றும் கூறியுள்ளார். புத்தகங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு அறிவையும் அனுபவத்தையும் அளிக்கின்றன. நாம் எங்கு சென்றாலும் அவை நம்முடன் பயணம் செய்கின்றன. இதனால்தான் புத்தகங்களை நம் உண்மையான நண்பர்கள் என்று கூறுவர். எனவே புத்தகங்களை நேசிப்போம், தினமும் வாசிப்போம், அறிவை வளர்ப்போம். ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். ஒரு நல்ல நண்பர் ஒரு நூலகத்திற்கு சமம். திருவள்ளுவர் கூட தனது திருக்குறளில் நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு, நட்பு செய்வது ஒருவரோடொருவர் சிரித்து மகிழும் பொருட்டன்று, நண்பர் நெறிக்கடந்து செல்லும் போது முற்பட்டு சென்று இடித்துரைப்பதற்காகும் என்ற குறளுக்கேற்ப ஒரு நல்ல நண்பர் செய்ய வேண்டிய வேலையை நம் வாழ்க்கையில் புத்தகங்கள் சிறப்பாக செய்து வருகின்றன. பாரதிதாசன் கூட நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கூறிய கவிதை வரி எனக்கு நினைவிற்கு வருகிறது. எனவே தலை சிறந்த மனிதர்கள் அனைவருமே நூலை படித்து அறிவை வளர்த்து கொண்டால் வேறு துணை தேவையில்லை என்று கூறியுள்ளனர். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்று புத்தகங்கள் நம்மை பார்த்து சொல்கின்றன. நன்றி, வணக்கம். எக்ஸலண்ட். ரொம்ப அழகாக பேசியிருக்கார் அந்த டாபிக். நிறைய தரவுகள் சொன்னார். அந்த புக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது நியாழினி விக்னேஷ். வணக்கம், என் பேர் மியாழினி விக்னேஷ். நடுவர் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இன்று நான் பேசப்போகிற தலைப்பு புத்தகங்கள் நம் நண்பர்கள். ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பன் கிடைத்தால் அவரது வாழ்க்கை உயர்வடையும். அதேபோல் ஒரு நல்ல புத்தகம் கிடைத்தால் அவரது அறிவும் பண்பும் உயர்வடையும். இதைத்தான் திருவள்ளுவர் நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்று கூறுகிறார். இதோட பொருள் பழக பழக நண்பர்களின் நட்பு இனிமை தரும், அதேபோல் கற்க கற்க புத்தகங்களின் நற்பொருள் இன்பம் தரும் என்று புத்தகங்களை நண்பர்களுக்கு இணையாக கூறுகிறார். புத்தகம் இல்லாத வீடு சன்னல் இல்லாத வீடு போன்றது. நாம் சன்னல் வழியாக வெளியுலகத்தை பார்க்கலாம், அதேபோல் புத்தகம் வழியாக உலகத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல நண்பன் காலத்தை கடந்து நம்மோடு பயணிப்பான். அப்படி தமிழரின் வரலாற்றோடும் உணர்வோடும் நூற்றாண்டுகளை கடந்து நம் மடி மீது தவழும் நண்பர்களை மறைமலை அடிகளார் பட்டியலிட்டுள்ளார். 1ஆம் நூற்றாண்டில் இலக்கணம் கற்றுத்தந்த தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் வாழ்வியலை பாடிய சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் பக்தியை ஊட்டிய திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஒழுக்கம் கற்றுத்தந்த ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் காப்பிய சுவை தந்த பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் கடவுள் பெருமை பேசிய தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார் அடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் முற்பதியில் கந்த புராணம், பிற்பதியில் கம்பராமாயணம் மற்றும் அறம் செய்ய விரும்பு என்று குழந்தை பருவம் தொட்டு நல்வழி காட்டும் ஔவையின் ஆத்திச்சூடி, 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதங்கள், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணம், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூராரின் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவடி மற்றும் சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாய் மாணவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் வீரத்தையும் விவேகத்தையும் விதைத்த பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பாடல்கள். அது மட்டுமல்ல, நம் சமகாலத்தில் எஸ். ராமகிருஷ்ணன், யுகபாரதி, ஜெயகாந்தன் என்று பல எழுத்தாளர்களின் புத்தகங்கள் நம் தமிழ் மொழி கொண்டுள்ளது. இன்னும்
உலகளவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஹோமர், லியோ டால்ஸ்டாய், டஸ்டாயெவ்ஸ்கி என்று பல எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களின் எண்ணிக்கை ஏராளம். அவை தரும் அறிவின் அளவு தாராளம். ஆகஸ்ட் 2024 நடந்த ஒரு உண்மை நிகழ்வை நான் சொல்லப் போகிறேன். இத்தாலியில் ஒரு வீட்டிற்கு கொள்ளையடிக்க சென்ற திருடன் விலையுயர்ந்த பொருட்களை திருடிட்டு அவன் செல்லும்போது ஒரு புத்தகத்தின் அட்டைப்படமும் அதோட தலைப்பும் அவனை ஈர்த்தது. திருடிய பொருட்களை கீழே வைத்துவிட்டு தன்னை மறந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். சில நேரத்தில் அந்த வீட்டின் உரிமையாளர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவலர்களை அழைத்தனர். வந்த காவலர்களிடம் அந்த திருடன், ஐயா, நான் இந்த புத்தகத்தை மட்டும் படித்து முடித்து வருகிறேன் என்று கூறினான். அப்போது அந்த காவலர்கள், அப்படியெல்லாம் செய்ய முடியாது, வா என்று சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றனர். இந்த செய்தி அடுத்த நாள் செய்தித்தாளில் வந்தது. இதை பார்த்த அந்த புத்தகத்தின் எழுத்தாளர் ஜியோவானி நொச்சி அந்த புத்தகத்தை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றனர். இப்படி ஒரு திருடனுக்கு புத்தகம் நண்பனாக்கும் போது நமக்கு ஏன் ஆகாது? அந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னு தெரியுமா? ஆல் காட் அட் 6 o'clock. புத்தகங்களை வாசிப்போம், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப க்யூட்டாக பேசினாங்கல்ல. இன்னொரு முறை கைத்தட்டுங்க அவங்களுக்கு. நான் அவங்க நடந்து வந்தப்போ பார்த்தேன், இவங்க சின்ன குழந்தையாக இருக்காங்களே, இவங்க என்ன பேச போகிறாங்க, இவங்க ஏஜ் கேட்டகரி என்னன்னு எனக்கே கேட்கணும்னு தோணுச்சு. பட் நீங்கள் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் உடல் மொழி ரொம்ப அழகாக இருந்தது. க்யூட்டாக பேசியிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய சொன்னீங்க. அவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமான்னு தெரியல அந்த ஏஜுக்கு. பட் வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. அவையோர் அனைவருக்கும் ஆராத்யாவின் அன்பு வணக்கங்கள். நான் இப்போது ஒற்றுமையே பலம் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒற்றுமை அவசியமாகும். முதலில் ஒற்றுமை என்றால் என்ன? ஒற்றுமை என்பது ஒருவருக்கு ஒருவர் மனம் ஒருமித்த நடத்தல் ஆகும். தனித்தனியாக இருந்து மனிதனால் எதையும் சாதிக்க இயலாது. விரலுக்கு விரல் வேற்றுமை, எல்லாம் கையில் ஒற்றுமை, விரல்கள் சேர்ந்தே வேலை செய்கின்றன. அடுத்து ஒற்றுமையின்மையின் விளைவுகள். முற்காலத்தில் நமது ஒற்றுமையின்மையால் அதிக மக்கள் தொகை இருந்தும் சிறிய பிரிட்டனிடம் அடிமைப்பட்டோம், அவதிப்பட்டோம், அவமானப்பட்டோம். அழுத்தவற்றை நல்லிக்காய் மூட்டை போல் சிதறிக்கின்ற என்ன பயன்? நவகிரகங்கள் போல் திசைக்கு ஒருவராயிருந்து என்ன பயன்? பாரதி போல் ஒருவர் வந்து ஒற்றுமை வழி ஒன்றே வழி என்ப தேர்ந்திட்டோம், நாங்கள் தேர்ந்திட்டோம் என்று நம் அறிவு கண்ணை திறந்து விட வேண்டி இருந்தது. அடுத்து ஒற்றுமையின் பலம். பிரிப்பை சாகாலும் அச்சிலும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று கூறியுள்ளார் திருவள்ளுவர். ஒரு பெரிய வலிமை மிக்க வண்டி இருக்கிறது. அந்த வண்டியை மெல்லிய நுண்மையான மயில் தொகையை நிரப்பி நிரப்பி போட்டுக்கொண்டே இருந்தால் அவ்வண்டி தாங்காது, அச்சாணி ஒடிந்து போகும். அதுபோல பகவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டமாக வருவாரானால் நமது வலிமை பெரிதாயினும் தோற்று போவோம். அடுத்து ஒற்றுமைக்கான வழிகள். ஒற்றுமை என்னும் மார்கையை அன்பு என்னும் தலைமிட்டு உதவிக்காண்மை என்னும் சொன்னாவை சாதித்து அழகாய் கட்டுவோம். நான், என் வீடு, என் குடும்பம், இதையும் தாண்டி அறிவை சற்றை விசாலமாக்கி அகண்ட பார்வையால் யாதும் ஊரே யாரும் கேளு என்று போற்றுவோம். சாதி, மத, இன வேறுபாடுகளை ஒழிப்போம். ஒற்றுமையாய் வாழ தலைப்பருவர்களை யாராலும் எக்காலத்திலும் வெல்ல இயலாது. இதனை இகழது சாய்ஜொழக வல்லாரை யாரை மிகுலோக்கும் தன்மையவர் என்று கூறியுள்ளார் திருவள்ளுவர். அடுத்து சங்ககால சான்று. சங்க காலத்தில் பிஸ்ராதியார் என்று ஒரு புலவர் இருந்தார். அவருக்கு வயது பல ஆகியும் தலைமுடி நரைக்கவில்லை. சில புலவர்கள் அவரிடம் அதன் ரகசியம் என்ன என்று கேட்டனர். அப்போது அவர் கூறிய காரணங்களில் ஒன்று, என் இல்லத்தில் சண்டை இல்லை, நான் இருக்கிறபடியே என்னிடம் வேலை செய்பவர்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்றனர் என்பதாகும். தன் கணவர் கொல்லப்பட்ட பின் விருப்பாட்சி கோவில் காட்டில் பல ஆண்டுகள் படைகளுக்கு பயிற்சி தந்து ஒற்றுமையின் பலம் காரணமாக மீண்டும் சிவகங்கை சீமை அரசியானார் வேலுநாச்சியார். அடுத்து ஒற்றுமையின் உதாரணம். காக்கியர் மீது ஒற்றுமை உணர்வை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும்.
எனவே ஆர்க்கும் இருமின் அவர் இவர் எண்ணமின் பார்த்தேந்து உண்மின் பழம்பொருள் போற்றுமின் காகம் கண்தொன்னும் காலம் அருமினே என்று கூறியுள்ளார் திருமூலர். இவ்வாறு ஒற்றுமை பேராற்றல், ஒற்றுமை வாழ்வின்பம், ஒற்றுமை வெற்றிக்குயர். எனவே ஒற்றுமையாக ஒய்த்திடுவோம், நாட்டில் உற்றுத்துணைவராய் வாழ்ந்திடுவோம் என்று பாடுகிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமை உங்கட்டும், வேற்றுமை அகலட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த மொழியாம் என் தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவையில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு புத்தகங்கள் நம் நண்பர்கள். ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் நல்ல நண்பர்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நம்மளுக்கு நன்மை செய்வார்கள். அதுபோலவே புத்தகங்களும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நமக்கு அறிவும் நல்ல ஒழுக்கங்களையும் தருகின்றது. நாம் எப்படி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுபோலவே நாமும் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு நல்ல புத்தகம் நல்ல சிந்தனைகளை உருவாக்கும், நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை உருவாக்கும், நல்ல செயல்கள் ஒரு சிறந்த மனிதனை உருவாக்கும். நாம் புத்தகம் வாசிப்பது மூலம் நாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்கின்றோம். புத்தகம் வாசிப்பது ஒரு மிகப்பெரிய செல்வம். அது நம்மளுடைய நேரத்தை எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தணும்னு கற்றுக்கொள்ள தருகிறது. ஆனால் இன்றைய அவசர உலகில் பலர் புத்தக வாசிக்கும் பழக்கத்தை விட்டு வருகின்றனர். கேட்டால் நேரமில்லை என்று கூறுவது ரொம்ப பொதுவான காரணம். ஆனால் உண்மையில் நாம் புத்தகம் வாசிப்பதற்கு நேரம் செலவிடுவது வீணானது அல்ல, அது நம் வாழ்க்கையின் ஒரு முதலீடு. ஒரு புத்தகம் ஒரு நூல் ஒரு கல்வியின் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை திறவுக்குள் வாசிப்பு தான். ஒரு பொக்கிஷம் இருந்தாலும் அதை திறக்கவில்லை என்றால் அதன் பயன் என்ன? அதுபோலவே நாமும் நம் புத்தகங்களை உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்கின்றோம். இன்றைய வாழ்க்கையில் பலர் அவர்களுடைய நேரத்தை கைபேசியில் செலவழிக்கின்றனர். அது நம் நேரத்தை மெல்ல மெல்ல பழித்து கொண்டே வருகின்றது. ஆனால் அதற்கு பதிலாக நம் புத்தகங்களை நம் நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு வாசிக்கணும். இன்று நாம் மாணவர்களாகிய நாம் பாத புத்தகங்கள் மட்டுமின்றி நம் மற்ற அறிவை வளரும் புத்தகங்களையும் படிக்க வேண்டும். அதனால் இன்று நாம் நூலகத்திற்கு செல்லும் பாதை அறிவை நோக்கி செல்லும் பாதை. நாம் சிறுவயதிலிருந்தே புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். புத்தகம் வாசிப்பதன் மூலம் நம் அறிவு வளரும். தினமும் சில பக்கங்கள் படிக்க வேண்டும். இன்று நீங்கள் படிக்கும் சில பக்கங்கள் நாளை உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்களை எழுத உதவும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய மிகப்பெரிய சொத்தே என்று கருதப்படுகிறது அவரிடம் இருந்த 2500 புத்தகங்கள் மட்டுமே. அது யாருக்கெல்லாம் தெரியும்? எனவே புத்தகங்களை நாம் நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு வாசிக்க தொடங்கலாம். புத்தகங்கள் நம் கண்களை மட்டும் திறக்காது, அது நம் எண்ணங்களையும் எதிர்காலத்தையும் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான பாதையும் திறக்கும் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. புத்தகம் வாசிப்பு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. யாருக்காவது தெரியுமா ஹூ இஸ் அ விவிட் ரைட் இன் திஸ் வேர்ல்ட்? அமெரிக்காவில் யார் அதிகமாக புத்தகம் படிச்சிருக்காங்க? வருஷத்துக்கு எத்தனை புத்தகம் படிக்கிறாங்க? யாருக்கான தரவு தெரியுமா? எவ்வளோ புத்தகங்கள்? 52 புத்தகங்கள் வருஷத்துக்கு படிக்கிறாரு. 52 புத்தகங்கள் வருஷத்துக்கு படிக்கிறாராம். அப்படின்னா எவ்வளோ படிச்சுட்டே இருப்பார்? பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் உடைய ஃபவுண்டர், ரைட்? ஓகே, அடுத்ததாக இந்த கேட்டகரியில் நம்ம கூப்பிட போகிறது சஹானா சாய் பிரசன்னா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு புத்தகங்கள் நம் நண்பர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகை உருவாக்கியது தமிழன். நூல்களின் வழியே எல்லைகளை தாண்டி மனித நேயத்தின் கண்டான். ஒரு புத்தகம் கையில் வந்தால்
ஒரு உலகம் நம் உள்ளத்தில் வந்து குடியேறும். உலகம் வியக்கும் ஒவ்வொரு சாதனையின் பின்னாலும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுக்கு ரெக்கை கட்டியிருப்பது பெரும்பாலும் ஒரு நல்ல நூலாக இருக்கும். விதை மண்ணை சந்தித்தால் தான் மரமாகிறது. மனிதன் சிந்தனையை சந்தித்தால் தான் உயரமாகிறான். அந்த சிந்தனையை விதைப்பவை நூல்கள். அவை காகிதத்தில் அச்சிடப்பட்ட எழுத்துக்கள் அல்ல, காலத்தின் கருவறையில் சேமிக்கப்பட்ட அனுபவங்கள். மகாகவி பாரதியார் சிறுவயதிலிருந்து நூல்களுடன் நட்பு கொண்டார். எட்டயபுரம் அரண்மனையில் கிடைத்த பல நூல்களை ஆர்வமுடன் வாசித்தார். அந்த வாசிப்பை அவருக்குள் சுதந்திர சிந்தனையும் சமத்துவ கனவையும் துணிச்சலான எண்ணங்களையும் உதைப்பவை. பின்னாளில் அவர் ஒரு கவிஞராக மட்டுமல்ல, புரட்சி சிந்தனையாளராகவும் உயர்ந்தார். தலைவர்களை உருவாக்கியது அரியணை அல்ல, அவர்கள் வாசித்த நூல்களே. ஆப்ரஹாம் லிங்கனின் குடிசையிலும் ஒரு புத்தகம் இருந்தது. அதனால்தான் வெள்ளை மாளிகையில் அவர் இருந்தார். இன்று உலகம் நம் விரல் நுனியில் இருக்கிறது. தகவல்கள் கன நேரத்தில் வந்து குவிகின்றன. தகவல் தெரிந்தவன் அறிவாளி ஆக மாட்டான். தெரிந்ததை தெளிவாக புரிந்து கொண்டவனே அறிவாளி ஆவான். என் பேச்சை அழகான வரியில் முடிக்கிறேன். புத்தகத்தை திறந்தால் அறிவு வளரும், அறிவு வளர்ந்தால் வாழ்க்கை உயரும். எனவே புத்தகத்தை வாசிப்போம், நேசிப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 1.5 மணி நேரமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த கேட்டகரியில் தான் இருந்தது அதிகமான பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க. இதுவரையும் இந்த கேட்டகரியில் 12 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 12 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு மட்டும் தான் கொடுக்க முடியும் ஒரு கேட்டகரியிலையும். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து வேறு யாருனா இருக்கீங்களா? உள்ளே வந்துட்டு பேர் சொல்லாமல் 9 to 12 முகை. ஓகே, ஸோ இதோட வந்து முகை என்கிற கேட்டகரியில் முடிவடைஞ்சிடுச்சு. கைத்தட்டுங்க. அவையோர் அனைவருக்கும் ஆராதனாவின் அன்பு வணக்கங்கள். திருவள்ளுவர் இன்றைய உலகிற்கு கூறும் செய்தி என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். தினையளவு போதா சிறு புன்னீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தான், மனையளவு வல்லை குரங்கும் வளநாடு வள்ளுவனார் வெள்ளை குரற்பாவிரி என்று திருவள்ளுவரை வார்த்தைகளால் வர்ணிக்கிறார் கபிலர். திருவள்ளுவர் அருளியது திருக்குறள் ஒன்றே, யானை ஒரு கன்றுதானே இனும். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருவள்ளுவரின் வார்த்தைகள் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கு பொருத்தமாக இருக்குமா? ஆம், திருக்குறள் எக்காலத்திலும் ஒத்துவரும் இயல்பினது. உலகை ஒருமைப்படுத்தும் செவ்விய பொருட்கள் உடையது. திருவள்ளுவர் கூறிய கருத்துகளில் 4 மற்றும் இப்போது பார்க்கலாம். முதலில் அன்பு. உள்ளத்தை ஈரத்தோடு உயிர்களை கண்டு இறங்கி அதனை நீக்க விழைந்து நிற்கும் பண்பன்றோ அன்பு. சமூக ஊடகங்களில் தொலைந்து இதய சின்னத்தை மட்டும் இட்டது போதும். ஒரு நிமிடம் வலித்து மறுநிமிடம் மறைக்கின்றோம். சங்க காலத்தில் மன்னர்கள் தங்களை நெறிப்படுத்த சான்றோர்கள் புலவர்களை வைத்திருந்தார்கள். அறவழியிலிருந்து மரவழிக்கு செல்லும் தலைவர்களால் நாட்டில் எத்தனை பேரிழப்பு! போரும் பூசலும் சண்டையும் சச்சரவும் மாய்தலும் தேய்தலும் மட்டும்தான். அன்பாய் இருந்தால் அனைத்து உயிருக்கும் ஆக்கம் உண்டாகும். இதனை அறத்திற்கே அன்பு சார்பன்பு அறியார், மரத்திற்கு மகுதே துணை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அடுத்து ஒப்புரவு. ஒரு தோப்பிலே நெருக்கமாக பல மரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மரமும் செழித்து வளர துடிக்கிறது. மற்ற மரங்களை இடித்து தள்ளி ஒதுக்கிவிட்டு தங்கள் கிளைகளை உயர்த்துகின்றன. இதனால் தோப்பே ஒரு நெருக்கடி பண்ணை ஆகிறது. ஒப்புரவு என்பது ஊர் எல்லாம் ஒன்று என கருதி ஒருவனுக்கு ஒருவன் உதவி வாழ்வது. ஒருவன் தனக்கு தேவையான பொருள் கிடைக்கவில்லை என்றால் அதனை வறுமை என்கிறான். திருவள்ளுவரோ பிறருக்கு கொடுக்க இயலா நிலையில் இருப்பதே வறுமை என்கிறார். இதனை நயனுடையார் நன்கூந்தான் ஆதல், செய் நீர செய்யாத அமைக்கலா ஆறு. சட்டங்கள் அச்சத்தால் மனிதனை சீராக்க முயல்கின்றன. மக்கள் தங்கள் அறிவிலே விழுந்து சுருக்கம் அவிழ பெற்று ஒப்புரவுடன் வாழ்ந்தால் சமுதாயம் வளரும். அடுத்து வாழ்க்கை திறன். ஒருவனது வாழ்வில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது அவரது வாழ்க்கை திறனால்தான். அவற்றில் சில
தன்னை அறிதல், தன்னை பிறர் நிலையில் வைத்து பார்த்தல், முடிவெடுக்கும் திறன், கூர் சிந்தனை திறன், தொடர்பு கொள்ளும் திறன், உணர்ச்சிகளுக்கு ஈடு கொடுக்கும் திறன், அழுத்தத்திற்கு ஈடு கொடுக்கும் திறன். தொடர் பயிற்சியினாலும் நிதானத்தாலும் இவற்றை பெறலாம். இன்றைய உலகில் பலர் அழுத்தத்தினால் தனது வாழ்க்கையை தொலைத்துவிடும் செய்தியை அடிக்கடி பார்க்கிறோம். அடுத்து இயற்கை பாதுகாப்பு. இன்று நாம் என்ன செய்கிறோம்? காடுகளை அழிக்கிறோம், ஆறுகளை மாசுபடுத்துகிறோம், நெகிழியால் கடலை நிரப்புகிறோம். இயற்கையின் அரவணைப்பின்றி செயற்கை இங்கே செயல்படுவதில்லை. இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த திருவள்ளுவர் வான் சிறப்பை கடவுள் வாழ்த்திற்கு அடுத்தபடியாக வைத்தார். விசும்பின் துளிவீழ நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்ப அரிது. வெப்பமழை மாதம், பருவமாற்றம், இவற்றுக்கு எல்லாம் ஒரே தீர்வு வள்ளுவர் போற்றும் இயற்கை சூழல் ஒன்றே ஆகும். இயற்கையுடன் இணைந்து வாழ்வும், தாவரங்களை சிதைக்கா நிலையும் உலகில் மனித வாழ்வை உயர்த்தும். இவ்வாறு திருவள்ளுவர் ஈரடியும் ஈரேழு உலகையும் அளந்தவர். கையில் குரல் இருக்க காணா பொருளுண்டோ, கண்ணல் சாருடன் கற்கண்டு பாகன இனிக்கும் அன்றோ. வளம் பெற குரல் வழி நிற்போம், வாழ்ந்து வாழ்விப்போம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம அழைக்க இருப்பது முகுந்த் கோபிநாத். ஸோ முகுந்த் கோபிநாத் பேச போகிறார். இப்போ என்ன டாபிக் பேச போகிறீங்க? என் கனவு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அவங்களுடைய அறிமுகம் எனக்குமே தெரியாது, ஏன்னா இங்கே தான் நான் வந்து பார்த்துருக்கேன். உங்களை அறிமுகம் பண்ணி. வணக்கம், என் பேர் மதியரசி தெய்வநாயகம். நான் இங்கே நியூஜெர்சியில் வள்ளலார் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். நியூஜெர்சி தமிழ் பேரவையோடு இணைந்திருக்கேன். ஸோ இந்த ஃபெட்னால் இங்கே வரதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பெருமகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்துங்க. வணக்கம், என் பெயர் தேவிதரன் மோகன்ராஜன். நான் நியூ ஹாம்ஷயரில் இருக்கேன். என்னோடய ஹாபிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிட் ரைட்டிங், எப்பிக்கை கன்வெர்ட் பண்ணி ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி. ஐ எம் ஃப்ரம் நியூ ஹாம்ஷயர் தமிழ் சங்கம். உலக உருண்டையை உருட்டி விட்டால் அதில் ஓடி திரியும் கண்டங்கள் எத்தனையோ. நீல அகலத்தில் நிமிர்ந்து நின்றாலும் வாழ்வழிக்க முடியாத வறண்ட பாலைவனங்கள், சோலை குன்றுகள் என எத்தனையோ தென்படும். அத்தனைக்கும் நடுவே இந்த அமெரிக்க துணை கண்டத்திலே தாய் தமிழ்நாட்டின் தமிழ் வழி வந்த ஆன்றோர் சான்றோர்களே, தோழர் தோழியரே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என் கனவு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கிய தமிழ் மரபின் மைந்தர்களே, நம் கனவு ஏன் இந்தியாவிலோ அல்ல அமெரிக்காவிலோ சுருக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த தலைப்பு? அவையோருக்கு என்ன ஆச்சரியம்? கனவு என்றால் உறக்கத்தில் வருவதன்று, நம்மை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்றார் கனவு நாயகர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆம், அப்படிப்பட்ட எனது கனவு என்ன தெரியுமா? என் கனவு இந்த அனைத்து வையகத்துக்குமான கனவு. வறுமையில்லா வையகம் படைப்பதே என் கனவு. நாம் வாழுகின்ற நாட்டினிலே பலர் வயிறு கொழுக்க, விழா புடிக்க, அஜீரணமாகும் படி தமிழ் உணவை திணித்து கொண்டிருக்கையிலே இந்த உலகில் எத்தனை நாடுகளில் தீராத மாறாத பஞ்சம் தோன்றி மனித சமுதாயம் அழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்களா? உக்ரைனிலும் காசாவிலும் ஈரானிலும் ஏன் உலகெங்கும் அன்றைய செல்வந்தர்கள் கூட இன்று வறுமை கோட்டின் கீழே. யார் காரணம்? தனி மனித சோம்பேறித்தனமா? அது மிக சொற்பமே. ஆளுமையின் அடாவடித்தனம். ஆம், அதுவே உண்மை. என் கனவாகிய வறுமையில்லா வையகம் வேண்டும் என்றால் முதலில் அமைதியான